டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சிஎன்சி மிஷினில் வரக்கூடிய கட்டிங் இன்செர்ட்ஸு. ஸோ அந்த இன்செர்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு எப்படி இன்செர்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஎம்டி 09T304 டிஎம்ங்கிற இன்செர்ட்டை தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், அது வந்து ஷேப்பை டிஃபைன் பண்ணோம். ஸோ அதை வச்சு நம்ம எந்த இன்செர்ட்னு தாராளமாக பார்த்துடலாம். எஸ்சிஎம்டி, டிசிஎம்டி அந்த மாதிரி இன்செர்ட்ஸோட ஸ்பெக் மாறும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் சி. சிங்கிறது என்னன்னா கிளியரன்ஸ் ஆங்கிள். அது வந்து இன்செர்ட்ஸ் மெட்டீரியல் எந்த மெட்டீரியலை கட் பண்ணுதோ அதை வச்சு நம்ம அது கிளாஸிஃபை பண்ணுவோம். எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்ஸோட சைஸு. சைஸுக்குன்னு ஒரு டாலரன்ஸ் இருக்கும் மேனுஃபேக்சரில். ஸோ அந்த டாலரன்ஸை மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ங்கிறது வந்து மோல்டட் இன்செர்ட்ஸாக மென்ஷன் பண்ணுவாங்க, கொஞ்சம் வைடு டாலரன்ஸாக இருக்கும். ஜீன்னு வந்தது அப்படின்னா கிரவுண்டட் இன்செர்ட்டாக இருக்கும், க்ளோஸ் டாலரன்ஸாக இருக்கும். அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா டி. டீங்கிறது என்னன்னா இன்செர்ட்ஸ் எந்த வகையில் மவுண்ட் பண்ணுறோம், வெட்ஜ் கிளாம்பிங் ஆர் ஸ்க்ரூ கிளாம்பிங். இன்செர்ட்டே டபுள் சைடு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எந்த மாதிரி கவுண்டர் சிங்க் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறது. அடுத்து 09 வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டோட சைஸ். இப்போ ஸ்கொயர் இன்செர்ட்டுங்கிறதுனால 09 எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா 9mm 9mm இருக்கும். சிக்ஸ்த்தாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டோட திக்னஸ். இன்செர்ட் திக்னஸ் வந்து மென்ஷன் ஆகும். இப்போ 3ன்னு இருக்கிறதுனால 3mm இருக்கும். அடுத்தது வரக்கூடிய செவன்த் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டோட ரேடியஸ், அதாவது கட்டிங் கார்னரோட ரேடியஸ் மென்ஷன் ஆகும். இது வந்து 04, அதாவது 0.4 அப்படின்னு மென்ஷன் ஆகும். சிலர் வந்து ஆர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு வந்து நீங்கள் ரேடியஸ் தான் மென்ஷன் பண்ணணும். எட்டாவதாக வரக்கூடியது என்னன்னா இன்செர்ட்டோட சிப் பிரேக்கரை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ பிளைனாக இருக்கா, ஏன் இப்போ அலுமினியம்னா ஹை ஷார்ப்பில் இருக்கும், ஸ்டீலாக இருந்ததுன்னா சிப்பு பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிப் பிரேக்கரை டிஃபைன் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.